ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ் இஸ் லவ்வோட ஃபைனல் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். ஸ்டோரியை இதுக்கு மேலே எப்படி கண்டினியூ பண்ணேன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த எஃப்எஃப்ஐ இப்போ பிரேக் பண்ணுறேன். வேறு ஒரு நியூ எஃப்எஃப்பில் பிஎல் ஜிஎல்ங்கிற மாதிரி கண்டிப்பாக நான் ஜேகப்புக்கு பேரா ஃபிலிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஃப்எஃப் நான் ரெடி பண்ணி போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகேயாடா? கண்டிப்பாக இதேமாதிரி எல்லாருமே பிஎல் ஜிஎல் 2 கப்பிள்ஸுமே இருக்கிற மாதிரி நான் ஒரு ஸ்டோரி லைனை ரெடி பண்ணி போடுறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேயாடா? இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற பாட்டு ஏதாவது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகே கூட டே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியானோம். டேயை டைட்டாக நம்ம சுகா ஒயினை டைட்டாக ஹக் பண்ணபடி உனக்கு ஒன்றும் ஆகலைங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு எதுவுமே ஆகலைங்கிற மாதிரி நம்ம டே இந்த மாதிரி பேசுனா நம்ம ஜேகே தான் சுகா கிட்ட க்ளோஸாக லாரானா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். லாராவோட நேமை கேட்டதோட சுகா கொஞ்சம் ஷாக் ஆகி, என்ன வளர்ற, அவளை பற்றி நீ கேட்குறேங்கிற மாதிரி சொல்லவும், சுகாவை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிட்டே அட்டாக் பண்ண லாராவோட பாடி கார்ட்ஸ் அவள் ரெடி பண்ண பர்சன் தான். அவளுக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம், இதுக்காக ஏன் பேபி அவள் அட்டாக் பண்ண பாட்டானுங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு சொல்ல, இவ்வளவு திமிரு இருந்தால் என்ன பிளாக்மெயில் பண்ண முடியலங்கிறதுக்கு என் டேயே அட்டாக் பண்ண வேண்டிட்டியா? இந்த சுகா யாருன்னு தாண்டி உனக்கு தெரியல. என் டேடை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணியேன்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். என் டேக்கிட்டேயே ப்ளே பண்ணிட்டல. ஏன் டேயை கில் பண்ணல? உனக்கு நான் அந்த பெயினை தரேன் அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்றும் இல்லை, இந்த ப்ராப்ளத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படி அங்கேருந்து போனான். இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போனோம். இப்போ நம்ம டேடான் கரெக்டாக பெட்ரூம்குள்ள என்றானோம். நம்ம ஜேகே அப்படியே சோஃபாவில் உட்காண்டபடி நீ போய் ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக பெட்டில் படுக்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகி நம்ம ஜேக்கியுமே ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பெட்டில் அமைதியாக படுக்கலாமா படுக்காண்டாமா, பக்கத்தில் படுத்து நம்மளை பார்த்து பயப்படுவானாங்கிற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸ் இல்லையே பெட்டில் உட்காண்ட்ருக்காரு. டேக்கு பக்கத்தில் ஸ்லீப் பண்ணலாமா இல்லாட்டி சோஃபாவிலே போய் ஸ்லீப் பண்ணலாமாங்கிற மாதிரி. என்ன மாதிரி நம்ம ஜேகே ஸ்லீப் பண்ணலாமா வேண்டாமாங்கிற மாதிரி டென்ஷனில் இருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிட்டோம். ஜேகேயோட ஆன்ஸை கிரிப்பாக பிடிச்சி, என்னம்மா நீங்கள் ஸ்லீப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ இன்னும் ஸ்லீப் பண்ணலையாங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணா, நீங்கள் ஸ்லீப் பண்ணலையா, எனக்கு ஸ்லீப்பிங் தான் வருது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஸ்லீப் பண்ணுங்க, இதுக்காக உட்காந்துருக்கீங்க, ஏதாவது வேறு ஒர்க் இருக்கானுங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நீ கம்ஃபர்டபுளாக நீ பெட்டில் ஸ்லீப் பண்ணு, நான் சோஃபாவில் போய் ஸ்லீப் பண்ணுறேன், அதுதான் உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெக்கி இங்கேருந்து எழுந்துக்கலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு மறந்துருச்சா என்ன? நீங்கள் தான் என் பக்கத்தில் இருந்து உங்கள் மேலே இருக்க பயத்தை குறைக்கணும், என்னை விட்டு மூவ் ஆன் ஆகி இல்லை இப்படிட்டே பேசுகிறத கேட்டு ஜேகேயுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பெட்டில் பொறுமையாக பட்டபடி, என் மேலே இருக்க பயத்தை மட்டுட்டையும் உனக்கு நான் குறைக்கணுமா? ஆமாம், ஆனால் நான் பக்கத்தில் வந்துட்டாலே உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆக சொல்ல எனக்கு பெயின் ஆகுதுல்ல, நீங்கள் ஏன் அந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்கங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசினா டேயை க்ளோஸ் ஆழ்த்து ஜேக்கிக்கு மேலே டேயை ஃபுல்லாக ஓவரானபடி ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சா டே ரொம்ப பயத்துலேயே ஜேக்கியை நோட் பண்ணான். டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி, கண்டிப்பாக என்னோடய மொட்டை எஃபர்ட்டும் போட்டு என் மேலே இருக்க பயத்தை மட்டுட்டு நான் உங்ககிட்ட குறைக்க ட்ரை பண்ணுறேன், நீயும் கொஞ்சம் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி அமைதியாக நம்ம ஜேகே இருக்கிறத பார்த்துட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இந்த மூமெண்டில் ஃபஸ்ட்டே நம்ம ஜேகே ப்ளே பண்ண மூமெண்ட்டுக்கும் இப்போ நம்ம ஜேகே ஒவ்வொரு மூமெண்ட்டு பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறதும், இப்போ சேஃப் வேறு பண்ணியிருக்காருல, அந்த மூமெண்ட் எல்லாம் திங்க் ஆகி கொஞ்சம் நர்வஸ், கொஞ்சம் பயம் பதட்டம்லாம் இருந்தாலும் ஜேகேயோட செஸ்லேயே அப்படியே ஃபேஸை வச்சபடி அப்படியே ஹேரை சாஃப்டாக ரப் பண்ண பொசிஷன்லேயே ஒரு மாதிரி மசாஜ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டே ரொம்ப க்யூட்டாக ஸ்லீப் பண்ணுறாரு. டே இந்த மாதிரி ஜேகேக்கு மேலே ஓவராகி ஸ்லீப் பண்ணுறது ஜேகே நோட் பண்ணிவிட்டு அவருக்கு மேலே லைட்டாக ஹாப்பி ஆகுது. ஸ்மைல் பண்ணப்படியே கண்டிப்பாக என் ஜேகேயை மாமா மாமா மாமான்னு சொல்லிவிட்டு என் பின்னாடியே சுத்த கண்டிப்பாக வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி திங்க் பண்ணப்படி ஜேகேயும் ஸ்லீப் பண்ணால் இப்போ தியாவோட ரூமை தான் கேட்டுட்டு, ஹே டியா என்னடி பண்ணுற? டியா வேண்டாம், இன்னைக்கு எல்லா ஹேங்ஸுங்க தான் இருக்காங்க, போடா குறுக்கி
வேண்டாமே. ஆ அப்போ பண்ண லிப் லாக்கே செம்ம ரூடாக இருந்துச்சு. என்ன நீ இப்போல்லாம் வர வர அதிகமாக அந்த மூமெண்ட்டே பண்ணுறதுல இருக்கிற? இங்கே பாரு டியா, சொன்னா கேளு. என் கவுனெல்லாம் எடுக்கடி ரிமூவ் பண்ணுற. இங்கே பாருடி சொன்னா கேள்றி அப்படிங்கிற மாதிரி தியாவை பிடிச்சி மூவ் ஆன் பண்ணா. டியா இந்த மாதிரி டியா மூவ் ஆன் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு பேக் சாராக நடந்து போகிற பொசிஷனில் டியா வேர் பண்ணியிருக்க கவுனில் இருக்க சிப் இருக்கும்ல, அட லைட்டாக மூவ் ஆன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்ருவா. ஏய் வேண்டாம் டியா, 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் இந்த மாதிரி பண்ணோம். திரும்பவுமா? வேண்டாமே. இன்னைக்கு எனக்கு பேர்த்டே டியா. பேர்த்டே பேபி கேட்டா என்னோட பேபி எல்லாம் கொடுக்கணும்ல. பேர்த்டே பேபி வர ஆசைப்படுறேன், ஃபீல் பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன். நீ என்ன நோ சொல்லிக்கிட்டே நிற்கிற? எனக்கு தெரியாது. எனக்கு வேணும்னா வேணும். நான் உன்கிட்ட பேர்த்டே விஷா கேட்குறேனுங்கிற மாதிரி இப்படி பேசினா நான் தான் நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டேனே, இன்னுமா உனக்கு வேணுங்கிற மாதிரி முடியாதுங்கிற மாதிரி நம்ம டியா மூவ் ஆன் ஆகப்பட்டோம். தியா வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸஸை மட்டுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிப்படி ஃப்ளோரில் போடுறத பார்த்துட்டு டியா ரொம்ப ஷாக் ஆகி, டியா நீ டிசைடே பண்ணிட்டியா? ஆனால் உனக்கு பெயினாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி டியா கிட்ட க்ளோஸாக வந்து டியா வேர் பண்ணியிருக்க என்ன வருஷம் ரிமூவ் பண்ணவும் கவன கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம டியா இருந்தால் டியாவோட பாடியில் இருக்க மட்டும் ட்ரெஸ்ஸையுமே டியா ரிமூவ் பண்ணுறா. என்னடி பண்ணுற? ரொம்ப ஆஷா வேண்டாம் டியா, நாளைக்கு காலேஜுக்கு போகணும். அதெல்லாம் பற்றி ஏன் பேசுகிற? பிளேயிங் பண்ணுற மூமெண்டில் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நன்றோம் அப்படிங்கிற மாதிரி டியாவை புஷ் பண்ணப்படி டியாவுக்கு மேலே ஓவரானபடி பயங்கரமாக கிஸ் பண்ணுறா. டியாவோட பாடி முழுக்க ஃபுல்லாக கிஸ் பண்ணப்படி செஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணப்படி பயங்கரமாக கிஸ் பண்ணி லிக் பண்ணப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளேடாக பண்ணுறான்னு பார்த்தா டியாவுமே கொஞ்சம் க்ளோஸாக இன்டிமேட்டாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டியாடா செம்ம பெயினில் போடும் இவ்வளோ ஹார்ஷாக பண்ணாத போடும், என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டியா கிட்ட பேசிகிட்ருக்கா. பட் டியா எதுவுமே அவள் காட்டில் விழல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவளுக்கு ஃபீலிங்ஸ் குறையிற வரைக்கும் டியா கூட ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்கிறா. ஓகே, அவங்க 2 பேருமே ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டியா எப்போது மாதிரி நார்மலாக எழுந்து பெட்டில் உட்காண்ட்ருக்கா. அப்படியே ஃபுல்லாக பக்கத்தில் பட்டிருக்க டியாவை தான் நோட் பண்ணுறா. ஐயோ, நேற்று நைட் அட்டனை கிஸ் பண்ணி எக்கியமாக இருக்கட்டும், இன்னும் இந்த பிளேஸ்லலாம் கேப் இருக்குது. என்ன லுக்கில் பார்க்க சொல்ல இப்போ கூட கொஞ்சம் ப்ளே பண்ணணுன்னு தான் திங்க் ஆகுது. மார்னிங் வர ஆயிடுச்சு. ஹாயாங்ஸ்லாம் பிறகு கழிச்சிக்க போலியான்னு சொல்லுவாங்களே, என் பேபி என்ன அப்படியே பட்டிருக்குதுங்கிற மாதிரி டியாவோட நெக்கில் கிஸ் பண்ணபடி லிக் பண்ண பொசிஷன்லையே இன்னும் 2-3 ரவுண்ட்ஸ் வேணால் ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்க தியாவை பிடிச்சி டியா தள்ளி விடுறா. உன்னை கொன்று வேண்டி போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோக்குள்ள ஹாஷாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து எழுந்துப்போ. இப்படி நம்ம டியா திட்டுறதை பார்த்துட்டு, என்ன டியா இந்த மாதிரிலாம் திட்டுற, முதல்ல ஹேண்ட்ஸ் அங்கேருந்து எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி டியாவோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எழுந்திக்க முடியாமலே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனா. நீ ஏன் பேபி கஷ்டப்படுற, நான் இருக்க சொல்லுங்கிற மாதிரி டியாவை அப்படியே ப்ராடஸ்டலே தூக்குனா. டியா ப்ளீஸ், என்னால் முடியல. சரி நீ ரொம்ப கெஞ்சாட, எனக்கு தான் தெரியுமே, எனக்கு தான் கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் கிட்ட என் கூட தானே இருந்த, அப்படி இருந்து என்னை நீ ஃப்ரீ பண்ணி விட மாட்டேங்கிறீடி அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம இந்த மாதிரி டியாவை நோட் பண்ணோம். 2 பேரும் சேர்ந்தே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாங்க. நம்ம டியாவை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்றா. ஃப்ரெஷ்ஷப் ஆக்குறா, ப்ளே பண்ணி விளாட்றா. இந்த மாதிரி விளாண்டா டியாவுக்கிட்ட என்ன பண்ணன்னு தெரியல, ஃபுல் டயர்ட்னஸில் தியாவை கிரிப்பாக பிடிச்சபடி நிற்கிறான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி பாய்ஸஸ் எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்குக்கு போனால் நம்ம டியாவும் காலேஜுக்கு போகிறாங்க. இனிமேல் காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ சுகா கரெக்டாக லாரா இருக்கிற பிளேஸ்க்கு என்ட்ரானா. லாரா வந்துட்டு மிஸ் ஆன மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் ஜேகே வந்து சேவ் பண்ண மூமெண்ட்டையும் பாடி கார்டு சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆனப்படியே இருந்தா. சுகா உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்னாச்சு சுகா, என்ன தேடி ஏன் பிளேஸில் ஏன் கம்யூனிக்கே வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை லாரா, உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு திங்க் பண்ணேன்.
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் பிள்ளைக்கு அது லாராவுக்குள்ள பேப்பரு அது இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆகி சுகாவோட நேமில் இருக்குது. இதை பார்த்து அவள் ஷாக் ஆகி, ஹே நேற்று நைட்டு தான் நான் இந்த டீலர்கிட்ட எல்லாத்தையுமே பேசி மணி கொடுத்தேன். ஆனால் நான் ஜேகே மூலியமாக இந்த பேப்பரில் சைனை வாங்கிட்டேன். உன் மணி ஃபுல்லாக எண்டுடா அப்படிங்கிற மாதிரி, உன் மணி உனக்கு கிடைக்க போகிறது கிடையாது, இந்த கான்ட்ராக்டும் உனக்கு கிடைக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே அங்கேருந்து போனால் லாரா டென்ஷன் ஆகி, சுகா நீ தேவையில்லாமல் என்னை டென்ஷன் மேலே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. நீ என் பிரதரை டச் பண்ணதுக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, இருந்தாலும் உனக்கு முதல்ல ஒரு ஷாக்கை கொடுக்கணுன்னு தான் இங்கே வந்திருக்கேங்கிற மாரி இப்படி பேசிட்டு சுகா அப்படியே அங்கேருந்து போனால் ஈவினிங் ஆகுது. லாரா எப்பண்டா கம்பெனியை விட்டு வெளியே வருவானுங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா லாரா பாடிகார்ட்ட பேசினபடியே கம்பெனியை விட்டு வெளியே வர்ற மூமெண்ட்டுக்கு லாராவை நம்ம சுகா கிட்னாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி கிட்னாப் பண்ண பொசிஷனில் நம்ம ஜேகேவோட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு தான் தூக்கிட்டு இருப்பார். இப்போ ஜேகே இந்த பிளேஸில் கிடையாது, அவர்கிட்டே கூட இருக்கிறாரு. சுகா மட்டும்தான் இந்த பிளேஸில் இருப்பார். அந்த மாதிரி இருந்தால் ஒரு சேரில் லாராவை டைட்டாக கட்டி வச்சுருக்கு. இந்த மூமெண்ட்டுக்கு மயக்கட்டில் இருந்த லாரா அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி சுகாவை நோட் பண்ணால், உனக்கு என்ன திமிரு இருந்தா என் பிரதரை நீ டச் பண்ணுவடி? என் பிரதரை டச் பண்ணி என் பிரதரை பனிஷ் பண்ணணும்னு திங்க் பண்ணாலே நான் சும்மா விட மாட்டேன். நீ அவனை ஷூட் பண்ணி கில் பண்ணுற அளவுக்குலாம் ரெடி பண்ணியிருக்க. என்ன திமிரு இருந்தால் உன்கிட்ட நான் ஃபைட் பண்ணால் நீ டேரெக்டாக என்கிட்ட தானே ஃபைட் பண்ணணும். சுகா இந்த மாதிரி பேசினபடி அங்கே இருக்கிற ஒவ்வொரு வெப்பன்ஸையாக ஹேண்ட்ஸில் எடுத்து பார்க்குறாரு. எதை வச்சு அட்டாக் பண்ணலானுங்கிற மாரி ஒவ்வொரு திங்ஸை எடுத்து பார்த்துட்டு இருந்தான். லாரா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா நினச்சிட்ருக்கேன், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன பயமுட்டலாம் நினைக்கிறியா? இது என்ன மாதிரி பிளேஸு? நீ இந்த மாதிரிலாம் உன்னோட வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பேசிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் காட்டி பயமுடுத்திட்டீங்கன்னா நான் பயந்துருவேன் நினச்சிட்டியானுங்கிற மாரி அவள் கொஞ்சம் கரெக்டாக ஒரு ஷார்ட் நைஃப் இருக்கும், அதை தூக்கி கரெக்டாக அந்த கேலோட டைஸ்லேயே சுருகிடுவார். இப்போ பயம் வந்துருச்சா அப்படிங்கிற மாரி கேட்கவும், என்னடா பண்ணுற? என் டேடு கூட இருந்து என் டேடை சீட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் இருக்கேன்னு சொல்லி டென்ஷனில் அந்த மூமெண்ட்டுக்கு நான் உன்னை ரிவெஞ்ச் எடுத்தேன். என்ன வின் பண்ண முடியலன்னுக்கிட்டுக்காக என் மேலேக்கு கையை வைப்பியா? பாடி கார்ட்ஸை ரெடி பண்ணி அட்டாக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை அங்கே விட்டு வைப்பேன்? நீ டேரெக்டாக என்கிட்ட மோடி இருக்கணும் லாரா. என்ன நீ கில் பண்ணதுக்கு பர்சன்ஸை ரெடி பண்ணி அனுப்பியிருக்கணும். என்ன அட்டாக் பண்ணால் நீ டேரெக்டாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நான் ப்ரௌடாக உன்னை திங்க் பண்ணுவேன், உன் கூட ஃபைட் பண்ணுவேன், பாடி கார்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுவேன். ஆனால் தேவையே இல்லாமல் என் மேலே உன்னோட பாடி கார்ட்ஸ் கன்ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆர்டர் போட்டது நீடானே. பாடி கார்ட்ஸு ஜேகே கில் பண்ணிட்டான். ஆனால் இந்த ஒர்க்கை கொடுத்த ஒரு பர்சன்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணணும். என் பக்கத்தில் யார் போனாலும் சரி நான் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவேன். உன்னை சும்மா இந்த மாதிரி பிஸ்னஸ் மூலியமாகவே உன்னை டார்கெட் பண்ணலான்னு நினச்சான். இன்றைக்கே என்கிட்ட கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ண நீ நெக்ஸ்ட்டே இதை விட மோசமாக பிளான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டைஸ்லேயே சொருக்கவும் அவள் பெயின்லேயே அப்படியே நம்ம சுகா நோட் பண்ணால் கண்டிப்பாக உன்னோட டேட்டி பிளானை கூட திங்க் பண்ணும். பிளான் பண்ணியிருப்பியே ஏன் கிட்ட ப்ளே பண்ணதுக்கு? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் அவன் பாடி கார்டுக்கிட்ட கிட்ட மிஸ்பிக்காக ப்ளே பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு இருந்தியே. நான் உன்னோட ரூமுக்குள்ளே எடுக்க வந்தேன்னு நினச்சேன். அந்த மைக்கை அவன் டேபிள் கடியில் வச்சுட்டு போட்டான் வந்தேன். நான் மைக்கை வச்சுருக்கேனுங்கிறது கூட தெரியாமல் உனக்கு எவ்வளவு துணிச்சல்டி. என்ன திமிருந்தா ஏன்டையே அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு பிளானுக்கு ஆர்டர் போட்டு பர்சன்ஸ்க்கு மணி கொடுக்குறியா? இவங்க தானே அவங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி லாராவை அப்படியே அந்த சேரை திருப்பி வச்சா கிட்ட மிஸ்பிக்காக ப்ளே பண்ணதுக்கு ஒரு 8 மெம்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பான். 8 மெம்பர்ஸுமே சுகாவோட ஆன்சாலேயே கில் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாருமே டெட்டான பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு லாரா ரொம்ப ஷாக்கானா. நீ ஷூட் பண்ண நினச்சதுக்கே நான் உன்னை கில் பண்ணணும், என் கிட்ட ப்ளே பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணுற, அப்போ உன்னை டார்ச்சர் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணபடியே லாராவை கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி கில் பண்ணால் எங்கே நம்ம சுகா அவரோட எனிமிக்கிட்ட ப்ளே பண்ணி கில் பண்ணிவிட்டு
அந்த ப்ளேஸில் இருக்க பர்சன்ஸ் எல்லாத்தையுமே போடுமாடி தடையில்லாமல் அழிக்க சொல்கிறாரு பாடி கார்ட்ஸ் மூலிமா. இந்த மாதிரி ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையும் அந்த பிளேஸ்லேருந்து கிளியர் பண்ணோம். ஜேகப்போ ஒயினை தான் கேட்டுட்டு ஜேகப்போ ஒயினுமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அதை இன்ஜெக்ட் பண்ணி அது ஒர்க் ஆகிறதையும் பார்த்துட்டாங்க. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ண மெடிசன் பர்ஃபெக்ட், அது வந்து கரெக்ட் ஆயிடுச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஹேக் பண்ணபடி ஜம்ப் பண்ணோம். இதை நம்ம ஜான் நோட் பண்ணிவிட்டு நல்லாவே ஜம்ப் பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள் ரெடி பண்ண அந்த ப்ராஜெக்ட் அந்த மெடிசன் ஒர்க் ஆயிருச்சு. இந்த மெடிசன் ரொம்ப சிக்காக இருக்க பர்சன்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணால் அவங்க குயிக்காகவே நார்மல் ஆகிடுவாங்களா? ஃபார்முலா என்கிட்ட இருக்குது, மெடிசன் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெடிசன் எடுக்கலான்ங்கிற மாதிரி போனால் ஜான் எடுக்க வர அந்த மெடிசனை கரெக்டாக ஒயன் எடுக்கிறாங்க. இதை எடுக்கிற இல்லை சும்மா செக் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். நீ பாட்ட வரைக்கும் காணும், இங்கே 2 கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அப்படியே ஒன் பை ஒன்னாக எடுத்து வைக்கிறாங்க. ஒரு 20 மெடிசன் இருக்கும். எல்லாத்தையும் 1 பை 1 அரேஞ்ச் பண்ணி இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி அடிக்கேதோ கீவேர்டு இந்த நம்பர் பேட்டர்னில் இருந்தோம்ல அந்த மாதிரி ஏதோ லாக் போடுறா. இந்த மாதிரி லாக் போட்டுட்டு கரெக்டாக அந்த டே இன்னொரு பாக்ஸுக்குள்ளே ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணி கீ எடுக்கிறத பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி கீ போட்டு எடுத்துட்டா, சரி விடு, இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மக்கிட்ட தானே இருக்குது, மெடிசனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லாக்கரையே நோட் பண்ணபடி ஜான் அங்கேருந்து வெளியே போனோம். இப்போ ஒரு பர்சன்ட்கிட்ட நம்ம ஜான் மணி வாங்கியிருப்போம்ல, அந்த பர்சன்ட்கிட்ட வந்துட்டு இது எல்லாமே ரியலான பேப்பர்ஸ், இந்த பேப்பர்ஸில் மெடிசன் ரெடி பண்ணோம், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நான் என் 2 ஐயால் பார்த்தேன், ஜேகப்பும் ஒயனும் ரெடி பண்ண மெடிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி அந்த பேப்பர்ஸ் அப்படியே அந்த பர்சன்ஸ்கிட்ட கொடுத்துட்டு மணியை வாங்குகிறான். இந்த மாதிரி மணி வாங்கினா அதில் பாடி மணி தான் இருக்குது. அவங்க பேசின டீலில் பாடி மணி தான் கொடுத்துருக்கான். இந்த மீதி மணி எங்கேனுங்கிற மாதிரி ஜான் கேட்க, அந்த மெடிசன் எனக்கு வேணும், ஒன்றால் முடிஞ்சால் ஒரே ஒரு மெடிசன் அப்படி எனக்காக எடுத்துகிட்டு வா, நீ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபுல் அமௌண்ட்டையும் தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஆனால் இந்த ஃபார்முலாலாம் ஓகே தான், பட் மெடிசனை நான் பார்க்கணும், அது எப்படி இருக்குனுங்கிறத நானும் நோட் பண்ணணும், முடிஞ்சா நீ அதை எட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த பேப்பர்ஸை கரெக்டாக ஜான் வாங்குறான். இந்த மாதிரி வாங்குறத பார்த்துட்டு என்ன வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீ மணியவனும் தானண்டா, அந்த பேப்பர்ஸை நான் ஜேகப்டே கொண்டு கொடுக்குறேங்கிற மாதிரி அங்கேருந்து மூவ் ஆனானா, இல்லை மொத்த மணி அவன்கிட்ட கொடுத்துருங்க, ஆனால் இந்த பேப்பர்ஸ் மட்டும் ஃபேக்காக இருந்துச்சு ஜான், இப்போ நீ என்கிட்ட இப்படி பிளாக்மெயில் பண்ணி மணி வாங்கினல, அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போனால் எப்படியோ அந்த ஒயன் மூலியமாகவும் ஜேகப் மூலியமாகவும் நமக்கு இவ்வளோ மணி கிடச்சிருக்குங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி நேராக அவன் ஹவுஸுக்கு வரான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகப்பும் ஒயனை தான் காட்டுது. ஜேகப்பும் ஒயனுமே இப்போது அவங்க வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்காங்க. அந்த ஹோட்டலில் உட்காந்துருந்து 2 பேருமே கொஞ்சம் க்யூட்டாக பக்கத்தில் உட்காந்துருந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டபடி சாப்பிட்டுட்டு இருந்தா. அதே ஹோட்டலுக்குள்ள டேயோட நம்ம ஜேகே என்ட்ராகிறாரு. ஜேகே நம்ம ஒயன் நோட் பண்ணிவிட்டு, ஹே ஜேகப், ஓம் பிரதர் இங்கே என்ன பண்ணுறான், உன் பிரதர் யாரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கான், ஏன் பிரதரை மேரேஜ் பண்ணிவிட்டு உன் பிரதர் யாரடா கூப்பிட்டு வந்தான் அப்படிங்கிற மீதி டென்ஷன் ஆகி ஒயன் அப்படியே எழுந்துக்கிட்டான். ஜேகேக்கு பேக் சைடில் மறைஞ்சபடி வந்துட்டு இருந்துட்டேடாம், என்னை இதுக்காக எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மீதி ஜேகே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணான். டேய் பக்கத்தில் இருக்கிற பாட்டோட ஒயன் அப்படியே அமைதியாக அவங்க சேரில் உட்காண்டான். நீ தானே என்னை பாட்டு பயட்டெல்லாம் போக்கணும்னு 2 பேரும் இந்த மாதிரி தனியாக வெளியே வந்ததானே ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கலாம், பயம் போகும். அப்படியா, பக்கத்தில் இருந்தால் பயம் போயிடுமா அப்படிங்கிற மாதிரியும் டேய் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் டேய்க்கு சேரெல்லாம் இழுத்து நம்ம ஜேகே உட்கார வைக்கிறாரு. நம்ம டேக்குக்கு சுற்றி ஜேகேவோட பாடி கார்ட்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணப்படி நிற்கிறாங்களா. இந்த மாதிரி நின்னா நம்ம டே தான் சுற்றி முட்டி டேபிளை பார்க்க சொல்லி மெனு கார்டை எடுத்து ஆர்டரை சொல்ல சொன்னான். அவரை சுற்றி இருக்கிற பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி வியாடாகிறாரு. இந்த மாதிரி வியாடானா ஜேகே வந்து இதை நோட் பண்ணிவிட்டு, மார்க் இவங்க எல்லோரும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, ஆனால் பாஸ் உங்களுக்கு எனக்கு எதுவாக்காடு, கொஞ்சம் தூரத்தில் இருந்தே நீ ப்ரொடெக்ட் பண்ணு, இத்தனை பர்சன்ட் சுற்றி இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு மார்க்குமே நோட் பண்ணான். டேக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா என்ன சுற்றிட்டு இருக்கீங்க, நான் எப்படிடா சாப்பிட்றது, எப்படிடா ஆர்டர் பண்ணுறதுங்கிற மாதிரி
இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக நோட் பண்ணிட்டு இருந்தான். பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி மார்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனேன். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஜேகே நோட் பண்ணால் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேக்கை போட்டுட்டு எல்லாத்தையுமே நம்ம கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டுட்டு நான் நிறைய கேட்டுட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டேன். அவ்வளோட்டையும் வாங்கிட்டாரு, நான் ரெடி தான், ஆனால் நீ ஃபுல்லாக சாப்பிட்ருவியா அப்படிங்கிற மாதிரி பாட்டு ஜேகே கேட்க, ஏன் நான் சாப்பிடாட்ட நீங்கள் அவ்வளோத்தையும் சாப்பிட முடியாதா அப்படிங்கிற மாரி நம்மகிட்டே இந்த மாதிரி ஜேகே கிட்ட ஒவ்வொரு வேடாட்டையை பேசிகிட்டு இருக்க மோமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம கூட நம்ம ஜங்குக் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அப்படியே ஒரு 2 days மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு சுகாடா ஜிமினாவுக்கு ஏதோ ப்ரொப்போஸ்லாம் பண்ணுறதுக்காக டேயோட ஹெல்ப்பால் எல்லாத்தையுமே ஜிமினாவோட ஹவுஸ்லேயே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிமினா என்னடா என்னை ஹவுஸுக்குள்ளே போக விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட ப்ராப்ளம் பண்ணப்படியே அது என்ன ஹவுஸில் ஏன் ஹவுஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் காலேஜில் பிடிச்சி வைக்கிறேனுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜிமினா வந்து நான் எப்போவே ஹவுஸுக்கு போகணுங்கிற மாதிரி ஹவுஸுக்கு கிளம்புனா சுகா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்க மோமெண்ட்டுக்கிட்டே வந்து கால் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஏன் இப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜிமினா வந்து நான் ஏதோ அவனுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஒரு சீக்ரெட்டாக 2 பேரும் ஏதோ ஒர்க் பண்ணுறோனுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான், அவன் நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கீழே டக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம சுகா வேகமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணபடி நம்ம ஜிமினா என்றானா டஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த இதை அந்த இதில் கடந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதை ஹேண்ட்ஸில் வச்சபடி இருக்கிறத பேக் சைடில் இருக்க சோப்பாவுக்கு பின்னாடி போடுறாரு. இந்த மாதிரி போட்டால் நம்ம ஜிமினாடான் வேகமாக சுகா கிட்ட வந்துட்டு ஏன் ரூம்குள்ள நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோவமாக நம்ம சுகாவை பாட்டு பேச சுகா வந்து ஹாய் ஜிமின் என்ன குயிக்காக வந்துட்டேனா, ஏய் சுகா ஏன் ரூம்குள்ளே நீ என்ன பண்ணிகிட்ருக்க, கீ ஏன்ட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுது. ஏன்டாடே கீழாமலையாடா ஏன் ஹையாங் ஹவுஸுக்குள்ளே வந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமின் அவன் நோட் பண்ணான். சுகா அப்படியே சுகாவோட ஃபேஸ்லலாம் கொஞ்சம் அந்த டெக்கரேட் பண்ணதில் உள்ள திங்ஸஸ் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் லைட்டாக அவரோட சீக்ஸ் கிட்ட நெக்கிக்கிட்டலாம் இருக்கிறத பார்த்துட்டு இது என்னங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணான். அப்புறம் தான் நம்ம ஜிமினா சுற்றி முற்றி நோட் பண்ணுறாரு. பார்த்தா அந்த ஹால் மாதிரி இருக்கிற பிளேஸை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி என்ன எனக்கு இன்றைக்கி பேட்டை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி என்னோடய பேட்டை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன ஏன்டா பார்க்குற அங்கே பாரு அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்தமாதிரி சொன்னால் எங்கே பார்க்கணும் அப்படிங்கிற மாரி திரும்ப சிவா ஜிமினாவுக்கு முன்னாடி நீல் ரன் போட்டபடி ஒரு ரிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணபடி வில் யூ மேரி மீ அப்படிங்கிற மாதிரி என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னடா என்னையே பட்டுட்ருக்க, என்ன என்கிட்ட எல்லா பர்மிஷனையும் கேட்டு தான் நீங்கள் ஹயாங்கிட்ட பேசுனீங்களாங்கோ, இல்லை உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போனேன். சுகா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் ப்ரப்போஸில் அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏன் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் என்ன காலேஜுன்னு இருக்கேன், ப்ரப்போஸ் பண்ணுறோம்னா அக்செப்ட் பண்ணிக்கோ ஜிமின், என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்ல, மேரேஜ் பண்ணிப்பல்ல, கண்டிப்பாக பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங் அப்படியே வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கிட்டா இந்த வேலைலாம் கேட்டு ரொம்ப ஹாப்பியானா டேஸஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜானடா 2-3 பர்சன்ஸ் துரத்திட்டு வராங்க. அந்த மாதிரி துரத்திட்டு வந்தால் என்னையடா துரத்துறீங்கிற மாதிரி அவன் பயண்டே ஓடிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தான். கரெக்டாக ஜானை 2-3 பர்சன்ஸ் பிடிக்கிறாங்க. அதே பிளேஸில் ஜானை பயங்கரமாக அடிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ரன் பண்ண வேகத்தில் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு என்ட்ராக இருப்பான். அந்த பிளேஸில் இந்த 2 பர்சன்ஸ் பயங்கரமாக அடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு பர்சன்ட் வந்து ஃபார்முலா கொடுத்து மணி வாங்கியிருப்போம்ல, அந்த பர்சன்ட் தான் ஜேகப்பையும் வயனையும் நான் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாதிரி உன்கிட்ட ஃபார்முலாஸ் கேட்டேன். அதான் கொண்டு வந்து கொடுத்தேனடா, என்னடா ஃபார்முலா கொண்டு வந்து கொடுத்த, இது ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே பயங்கரமாக நம்ம ஜானை அடின்னு அடித்து இதே பிளேஸில் இவனை கீல் பண்ணுங்கிற மாதிரி ஆர்டரை போட்டுட்டு அங்கேருந்து அந்த பர்சன்ட்டு கிளம்புறான். அவன் டெத்தான நியூஸ் எனக்கு நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக வரணும், அவன் தப்பிச்சிட்டான், நீங்கள் 2 பேரும் டெத் ஆகிருவீங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனால் இந்த மூமெண்ட்டை மொட்டத்தையுமே தூரத்தில் இருந்து வயன் ஜேகப்புமே நோட் பண்ணுறாங்க. நீ சொன்னது கரெக்டு தான் வயன், இவன் நம்மக்கிட்டேயே கேம் ஆடி இருக்கான்,
அப்போவே என்னடா ஒவ்வொரு திங்ஸையாக டச் பண்ணுறான், தூக்குறான், பேப்பர்ஸை ரீட் பண்ணிகிட்டு இருக்கான், டவுட்டாக இருக்குன்னு நீ சொன்ன. பேப்பர்ஸை நல்ல வேளை நீ சேஞ்ச் பண்ணி வச்சது நல்லதா போச்சு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி மெடிசனை ரெடி பண்ணால் இவன் நம்ம எனிமிக்கிட்ட கொடுப்பானா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி ஜேகப் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி 2 பர்சன்ஸ் இப்போ ஜான் அடிக்க வந்தாங்கல்ல, அந்த பர்சன்ஸை நம்ம ஜேகப்பும் வயனுமே அடித்து கில் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஜேகப்பும் வயனும் அந்த 2 பர்சன்ஸை கில் பண்ண மூமெண்ட்டை பட்டுட்டு ஜான் ஷாக்கானா. ஜேகப்புடா ஏண்டா டே என் பிளேஸில் என் ஹாஸ்பிட்டலு ஒர்க்குக்கு வந்துட்டு மட்டும் இல்லாமல் ஏன் முன்னாடியே என் ஒய்ஃபை டடியாக பேசி ப்ராப்ளம் பண்ண இருந்தாலும் சரி நியூவாக ஒர்க்குக்கு வந்திருக்கேன்னு ஒன்று ஃப்ரீ பண்ணி விட்டான். நாங்கள் கிட்டத்தட்ட 6 மந்த் to 8 மந்த் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த மெடிசன் அந்த ஃபார்முலாவை நீ ஈஸியாக தூக்கி கொடுத்துருவேன். நீ கொடுக்கட்டே நான் பார்த்துட்டு இருக்கணுமா? ஏன் திங்ஸை 100% அதுவும் என் எனிமிக்கிட்டே கொடுக்குற அளவுக்கு உனக்கு திங்கிங்கில் ஏன் பிளேஸில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டலனுங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பு பயங்கரமாக ஜான் அடிக்கும். வயன் எதையுமே பண்ணாமல் கூலாக நம்ம ஜேகப்பு பட்டப்படி இருந்தால் நம்ம ஜான் தான் பெயின் தாங்க முடியாமல் ஜேகப்கிட்ட சாரி மேலே சாரி கேட்டான். சாரியா? ஏங்கிட்டயா? வயன் நான் எல்லா டைமும் இவனை ஃபர்கியூ பண்ணுறதுனால என்னோடய கேரக்டரே அவனுக்கு தெரியல பிடிக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு பாய்சன் இன்ஜெக்ஷன் பிடிக்கும். அந்த இன்ஜெக்ஷனை கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணவும் ஜான் ரொம்ப ஷாக் ஆகி இது என்று அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இது ஒரு இன்ஜெக்ஷன் தான், இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் நீயே தானாக டெட் ஆகிடுவேன். ஹேண்ட்ஸு லெக்கு அப்புறம் ஃபீட்டும் பாடி 1 by 1 ஃபுல்லாக மறட்டு செயல் இழந்து துடிக்க டெட் ஆகிடுவேன். இந்த மாதிரி ஜேகப் சொல்கிறது கேட்டு நம்ம ஜான் ரொம்ப ஷாக் ஆகி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எதுவும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ண மெடிசன் தான் எல்லா ஒயன் அப்படிங்கிற மாதிரி ஒயனை நோட் பண்ணா. ஆமாம் ஜேகப், இந்த மெடிசனோட நேம் வந்து என்ன தெரியுமா? ஜான் டெட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நேமாக நேமாக தான் வச்சுருக்கோம். ஜான் டெட் எப்படி இருக்கு நேம்? இது ஜேகேக்காக நாங்கள் 2 பேரும் ரெடி பண்ணது. ஜேகேயோட எனிமீஸை கில் பண்ணதுக்கு குயிக்காக ஒர்க்க முடியும். இப்போது இந்த மெடிசனை உனக்கு தான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன மாதிரி சக்ஸஸ் ஆகலையாங்கிறத செக் பண்ண போகிறோம். நிலா ஒரு கேலாடி உங்ககிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் டேடியாக பேசிட்டு ஃப்ரீட்டியாக பேசிட்டுங்கிறதுக்காக என்னை கில் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஜானுக்கிட்ட ஓங்கி ஒரு கிக்கு தான் ஜேகப்பு. ஏன் முன்னாடி என் ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணுறியாடா? டெட் ஆக போகிற டயத்துலையும் கோவம் வர உனக்கு வருதா அப்படிங்கிற மாரி ஜேகப் இந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த மெடிசன் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகி ஜான் வந்து ஃபுல் பெயின்லேயே துடிக்க டெட் ஆகுறான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இதுக்கப்புறம் ப்ராப்ளம் இவனை மாரி அவனை விட்டு பண்ணால் இதே ஒட்டு இன்ஜெக்ஷன் போடணுங்கிற மாரி ஜேகப் என்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண போயிடு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பெட்டரமா வச்சுக்கோ ஒயன், நமக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி வயனும் ஜேகப்பும் இந்த மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புனா இப்போ நம்ம ஜங்குக் சைடை தான் காட்டுது. அதாவது இப்போ நம்ம ஜேகே சைடை தான் காட்டுது. ஜேகே டேயை மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கே கூட்டுன்னு இருக்காரு. இந்த பிளேஸை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கானா பாஸ் நீங்கள் எங்கே வெயிட் பண்ணுங்கள், பாஸ் இம்பார்ட்டன்ட்னு ஒரு பர்சன்ட்டை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேயை ஜேகேவோட ரூமில் இருக்க வச்சுட்டு ஜேகே அங்கே இருக்கிற மாஃபியா ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பாடி கார்ட்ஸ்க்கு சொல்லதுக்கு வருவார். இந்த மாதிரி பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தேன். டே வந்து ஜேகேயோட பெட்ரூம்லடா இருக்கிறாரு. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது, ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆனால் அந்த பிளேஸில் திடீர்னு கன் ஷூட் ஆகுது. பாடி கார்டு தான் திடீர்னு ஒரு பிளேஸை பார்த்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷூட் பண்ணால் ரூமுக்குள்ள இருக்கட்டே வந்து பயங்கரமாக கத்திடுவார். பயத்தில் இந்த மாதிரி கட்டுனா பாடி கார்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஜேகே தான் டே எதுக்கு வெளியே கன் ஷூட் ஆகுதுங்கிற மாதிரி பாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டு ஜேகே நேராக ரூமுக்கு வருவாரா. அந்த மாதிரி ரூமுக்கு வேண்டாம் டே பயத்துலேயே நேராக ரன் பண்ண வைக்கிட்டுல டோர்கிட்ட வருவாரா. டோரை புஷ் பண்ணப்படி நம்ம ஜேகே ஓப்பன் பண்ணப்படி டேயை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் டே க்ரை பண்ண பொசிஷன்லேயே வந்து நிற்கிறத பார்த்துட்டு டேயை டைட்டாக ஹேக் பண்ணப்படி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜேகே திடீர்னு கன் ஷூட் ஆச்சு, கன் ஷூட் பண்ணுறாங்க. அது ஏதாவது பாடியர்ஸ் தெரியாமல் ஷூட் பண்ணியிருப்பாங்க.
எதுக்காக இந்த மாதிரி பயப்படுற அப்படிங்கிற மாதிரி டேயை பொறுமையாக கொண்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சான். இப்போ கூட ஒரு மாதிரி நர்வஸாகவே சுற்றி முட்டி ஜேக்கியை பார்க்கல, சுற்றி முட்டி நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. வெளியே சவுண்ட்ஸ் கேட்கும்ல, அதெல்லாம் உன்னிப்பாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம சுற்றி முட்டி என்ன நடக்குனுங்கிறத நோட் பண்ணுறத நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கப் பண்ண அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஏன்னாச்சும் மாமா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டால் என் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணிட்டேன்னா என் கூடயே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்தேன். இப்போ உன் பக்கத்தில் வந்து உட்காண்ட்ருக்கேன். என்னை விட்டுட்டு மற்ற பிளேஸ்லாம் நோட் பண்ணுற? இல்லை மாமா, வித்தியாசமாக சவுண்ட்லாம் கேட்குதுல்ல, அதான் என்னன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜேகேட்டையோட ஃபேஸை கட் பண்ணி வச்சுருக்க பொசிஷனில் கூட நம்ம வந்து அப்படியே டோரை தான் நோட் பண்ணுறாரு. சவுண்டு வெளியே இருக்கிற மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நோட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜேகேட்ட க்ளோஸாக வந்து டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ண நம்ம கொஞ்சம் ஷாக் ஆகி ஜேகே நோட் பண்ணா என்ன கிஸ் பண்ணதோட ஃபீல் ஆயிடுச்சா என்ன? இல்லை, ஏன்டா கிஸ் பண்ணனுங்கிற மாதிரி பார்க்குறியா? அப்படிலாம் இல்லை மாமா, அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி நோட் பண்ண கிஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி டேக்கோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்து ஜேகே இந்த மாதிரி கேட்க டேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி ஃபேஸ் இன்னொரு பக்கமாக திருப்புறாரு. இந்த மாதிரி திருப்புனா சொல்லுடா, உன் மாமா உனக்கு கிஸ் கொடுக்கலாம்ல, என்ன மாதிரிலாம் பேசாத மாமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகே விட்டு மூவ் ஆன் ஆகலாம்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். டேயை புஷ் பண்ணி டேக்கோட டைஸில் வச்சபடி டேயோட நெக்கை ஹோல்ட் பண்ணபடி கிஸ் பண்ணபடி லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப்லாக் பண்ணால் டேமே ஜேகே லைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஜேகே பண்ணுற கிஸ்ஸுக்கு ஃபீல் பண்ணுறாரு. அக்செப்டும் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண கிஸ்ஸஸ் அப்படி கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகி 2 ட்ரெஸ்ஸஸ்மே ஒன் பை ஒன்னாக அப்படி ஃப்ளோரில் விழுது. டேக்கு மேலே நம்ம ஜேகே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓவரான பொசிஷன்லேயே கூட ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டைம் இங்கே சொல்ல 2 பேரும் கொஞ்சம் பெயினான மூமெண்ட்டில் நம்ம கிட்ட ரொம்ப ரகண்டாக நின்றுருப்பாரு. ஆனால் இப்போ ரொம்ப சாஃப்டாகவே நம்ம கிட்ட ஹேண்டில் பண்ணுறாரு. டேமே அந்த பிளேஸில் பெயினுங்கிறது இல்லாமல் ஒரு ஃபீலான மூமெண்ட்லேயும் ஜேகே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, இப்படியே டேஸஸ் ரொம்ப மூவ் ஆன் ஆகுது. இப்போது ஆரம்பிச்சின்னு சைடு தான் கட்டுது. அவங்க ப்ரொஃபஸர் ரூமில் நம்ம ஜின்னை டைஸில் வச்சபடி ஜின் ஏதோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு வந்துருப்பாருப்புளுக்கு. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அவரோட மவுட்டில் வச்சு ஆரம்போட மவுட்டுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. இப்படி ஃபீட் பண்ணி விட்டா ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்றத விட்டுட்டு ஜின்னோட லிப்பையுமே லைட்டாக கடிக்கிறாரு. என்னடா பண்ணுற? இல்லை பேபி, ஃப்ரூட்டா உன் லிப்பானுங்கிறது சரியாக தெரியல, அதான் கடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி 2 பேரும் கொஞ்சம் க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணபடி ஃப்ரூட்ஸை சாப்பிட்டபடி அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி லிப்லாக் பண்ணுற அளவுக்கு க்ளோஸாக வருவாங்களா. அந்த ரூமை நாக் பண்ண வைக்கிட்டு லேட்டியாக உள்ளே என்ட்ராகிறான். டக்குன்னு நம்ம ஜின்னு ஆரம்பட டைஸில் நினைக்கிட்டா இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? காலேஜில் ப்ரொஃபஸர் ஒர்க்கையும் பிரின்ஸிபல் ஒர்க்கையும் பண்ணுறத விட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி டியா பயங்கரமாக கட்டுனா. டியாடா ஏன்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற வாடி அப்படிங்கிற மாதிரி டியாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி டியா எழுத்தான். நீ வாயை மூடிட்டு அங்கேயே நிற்கிற, எல்லாருமே கப்பிள்ஸாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அதெல்லாம் முடியாது, எனக்கும் டியாவுக்கும் எப்போ மேரேஜ் பண்ணி வைப்பீங்கங்கிற மாதிரி ஆரம்பக்கிட்டையும் ஜின்னுக்கிட்டையும் ப்ராப்ளம் பண்ணுறாங்க. நீங்கள் தானே எங்கள் 2 பேரோட ஹயாங்ஸ், நீங்கள் தான் எங்களுக்கு மேரேஜை பற்றி பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும். என்னாலலாம் இனி சிங்கிளாக இருக்க முடியாது, ஏற்கனவே 2 பேரும் ஒரே ரூமில் தானே இருக்கீங்க, அப்படி இருந்தாலும் நாங்கள் கப்பல்ஸ் மாதிரி தெரியல, இப்போ வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கிறோம். இல்லை டியா, வாயை மூடுறியா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்கிறியா? எங்கள் பாரு அதிகமாக பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கும் டியாவுக்கும் இப்போவே மேரேஜ் ஆகணுங்கிற மாதிரி பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணால் இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஹவுஸில் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே நம்ம டியா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் எல்லோரும் கப்பலாக மேரேஜ் பண்ணிட்டீங்களே, ஹயாங் ஜேக்கு கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டான். இப்போ என்ன எனக்கும் டியாவுக்கும் மேரேஜ் பண்ணி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கும் டியாவுக்கும் மேரேஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இந்த மாதிரி கேட்டுனா இந்த மூமெண்ட்டை டியாவோட பேரண்ட்ஸும் நோட் பண்ணிட்டு இருந்தா. ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணான். சுகாடா, ஐயோ
தியா மேரேஜோட டாபிக் எடுத்துட்டான். தியாவுக்கு மேரேஜை பற்றி ஃபிக்ஸ் பண்ணால் அதே ஸ்டேஜில் நம்ம ஜிமினாவை மேரேஜ் பண்ணிட வேண்டியதான். அம்மாம் டேடு தியா சொல்கிறதும் கரெக்டு தான். தியா மட்டும் இங்கே மேரேஜ் ஆகாமல் இல்லை, நானும் இங்கே சிங்கிளாடாக இருக்கிறேன். எனக்கும் தியாவுக்கும் எங்கள் 2 கப்பல்ஸுக்கும் ஸ்டேஜில் ஒரே டைட்டில் மேரேஜ் வச்சுக்கிட்டா என்ன? டே அவளுக்கு டியா இருக்கிறா, நீ நீ யாரோட மேரேஜ் பண்ணிக்க போகிற? நானும் ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாரி சரியாகிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க? லவ்டா அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாரி சொன்னேன். லவ்வா? சுகா ஃபேஸை காட்டு அப்படிங்கிற மாரி சொல்லவும், சுகா ஷையோன பொசிஷன்லேயே பாருங்கோனுங்கிற மாரி ஃபேஸை காட்டுவாரா அந்த மாரி காட்டுனா சுகாவை போட்டு ஷாக் ஆகி, டே உன்னோட ஃபேஸ் லுக்குக்கு யாரடா லவ் பண்ண? கண்டிப்பாக லவ்லாம் கிடையாது, ஃபேக் காட்டானா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹே எவ்வளோக்குள்ள ஃபீலாக நான் லவ் பண்ணுற பர்சனை மேரேஜ் பண்ணுறேனுங்கிறேன், இந்த ஃபேஸுக்கு லவ் செட் ஆகட்டுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனானா ஜிமினா இந்த வேலை கேட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். ஜிமினா சிரிக்கிறத பார்த்துட்டு டேக்கி ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வேண்டா. சுகா காண்டாகி, உனக்கு என்ன டீம் இருந்தா அவ்வளோ வேறு என்னை இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ சிரிக்கிற, வாயை திறந்து சொல்லலாம்ல, நான்டா சுகாவை லவ் பண்ணுறேன்ட்டு சிரிப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட வேகமாக வேண்டாம். அவ்வளோ வேறு ஷாக் ஆனா ஜிமினாவே ஷாக் ஆகி, சுகா நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணேன். சுகா அதுக்கப்புறம் நான் சுச்சோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டேனேங்கிற மாதிரி பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, மாம் டேட் எனக்கு டேயோட ஃப்ரெண்டு ஜிமினாவை பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி நம்ம சுகா இப்போ கூட ஷையானா பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு டேயாலாடா முடியலை, ஏன் ஹயாங்க இந்த மாதிரி டோனிங்லலாம் பேசுகிறேன், இந்த டோனிங் உனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சுகாவை ஹேக் பண்ணால், என்னடா எல்லோரும் சேர்ந்து என்ன கொலாய்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே அவங்க மாமா நோட் பண்ணால், சரி சுகா நீ ஏன் டென்ஷன் ஆகுற, டே ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டான் நீயும் ஜிமினாவும் லவ் பண்ணுறட, எப்போ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சுகாட்டை நோட் பண்ணா, எப்போ நீ ஜிமினா கூட அந்த மாதிரி எல்லாம் ப்ளே பண்ணேன்னு சொன்னியோ அப்போவே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகாவை நோட் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க 2 பேரும் பண்ண ப்ராப்ளத்தில் சுகாவுக்கும் ஜிமினாவுக்கும் டியாவுக்கும் ஒரே ஸ்டேஜில் தான் மேரேஜுக்கான ஒர்க்லாம் நடந்துட்டுருக்குது. ஸ்டேஜில் டியா சுகா ஜிமின் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸ்டேஜுக்கு இல்லை நாம் ஜூனும் ஜேகு போயனும் நம்ம டே நிற்கிறாரு. இன்னும் நம்ம ஜங்குக்கு இந்த பிளேஸுக்கு வரலை. பேரண்ட்ஸ் எல்லாருமே மேரேஜ் நடக்க போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம டியா தான் எப்படியோ அவ்வளோ பெரிய ஃபைட்டை பண்ணதுக்கப்புறம் தான் டியாவை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்னே திங்கிங் பண்ணிருக்கு. டியா இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே கப்பல்ஸ் அப்படிங்கிற மாரி ஹிப்பு பிடிச்சி க்ளோஸாக இருக்கவும் உன்னை பிச்சிருவேன், ஸ்டேஜில் நிற்கிறோம், என்ன கப்பல்ஸ்னு கப்பன்ற அப்படிங்கிற மாதிரி டியாவை பிடிச்சி டியாட்டல்ல, என்ன பேபி இந்த மாதிரிலாம் பண்ணுற, இன்னைக்கு நைட் ஹே தியா அங்கே பாரு, இப்போலாம் இந்த மாதிரி சொல்லி என்கிட்ட ரொம்ப ப்ளே பண்ணுறேன், நேற்று இமீடியட்டாக தானே டாபிக் சொன்னேன், ஏதோ மேரேஜுக்கு முன்னாடி புதுசாக பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ளே பண்ணேன், இன்றைக்கி நைட்டுமா முடியாது, நான் டயர்டாக இருக்கிறியா, அதெல்லாம் முடியாது, மேரேஜ் எண்டாகி நம்ம ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வரைக்கும் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன், உன்னை பிச்சிடுவேன், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாடா அப்படிங்கிற மாதிரியும் டியாவும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஜிமினாடாம் ஷையான மூமெண்ட்லேயே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணபடி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் எல்லாருமே பேரண்ட்ஸோடு இருக்காங்களா, ஜிமினாவுக்கு பேரண்ட்ஸ் இல்லையா, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா சுகாவோட பேரண்ட்ஸ் எதுவும் தனக்கு பேரண்ட்ஸ் யாருமே இல்லாத மூமெண்ட்டை ஒரு பெரிய மூமெண்ட் ஆக்காமல் ஜிமினாவை சுகாவோட பேரண்ட்ஸ் தான் ஸ்டேஜுக்கே கூட்டுருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் ஒரு மாதிரி திங்க் ஆகி ஒரு மாதிரி ஹார்ட் டஷ்ஷான ஃபீலில் ஒரு மாதிரி க்ரை பண்ணால் சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி என்ன ஆச்சு, ஏன் அல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை எனக்கு பேரண்ட்ஸ் இல்லைங்கிற ஃபீலிங் இது வரைக்கும் வந்தது கிடையாது, ஆனால் இன்றைக்கி ஸ்டேஜில் உன்னோட பேரண்ட்ஸை ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு வர சொல்ல அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு, எனக்கு பேரண்ட்ஸோட திங்கிங்கும் வந்துச்சு, ஆனால் எனக்கு யாருமே கிடையாது டேயை தவிர, இப்போ டேயை தாண்டி உங்களால் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகாவை இந்த மாதிரி டீரேஸ்லேயே நோட் பண்ணால், இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான டே,
நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்பில் மூவ் ஆன் ஆக போகிற டே, மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். இந்த டேயில் நீ ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கணும். பேனா காட்ட அதான் உனக்கு யாரும் இல்லைனுங்கிற திங்கிங்கை மறக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய ஃபேமிலி உனக்கு இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணால் என்ன மாதிரி பண்ணாதீங்க, ஸ்டேஜில் நிற்கிறோம், எல்லா பர்சன்ஸும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுகா பிடிச்சி புஷ் பண்ணேன். இங்கே ஜேக்கப்பும் ஒயனடாம், ஏய் ஒயன் பாட்டியா ஸ்டேஜில் 2 கப்பிள்ஸாக நிற்கிறது மட்டும் இல்லை, ஸ்டேஜில் நிற்கிறோம் கீழே ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கவங்களாம் டிங்கிங் இல்லை, நாமா ஃப்ரீட்டியாக ப்ளே பண்ணி 2 பேரும் விளாண்டுட்டு இருக்காங்கன்ட்டு இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறத பார்க்க சொல்ல நைட்டு ஒயனு நம்ம 2 பேருக்கு டவுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒயன் கிட்ட வந்து கொஞ்சம் டேட்டி என்னலாமா பேச ஒயனு ஓங்கி ஒரு கிக்கிடான் பிச்சிருவேன். மேரேஜ் ஆகி இவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு இந்த திங்கிங் வேறு வருடா அப்படிங்கிற மாதிரி திட்டுன பொசிஷன்லேயே அமைதியாக மேரேஜை நோட் பண்ணு. ஒயன் போடும், ஒயன் இதுக்கு மேலே கூப்பிட்ட ஒயன் இப்படி நம்ம ஜேகப் ஒயன் ஒயன்னு சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஒயனுக்கு ஸ்மெல் வந்தபடி ஜேகப்பை லைட்டாக ஹாக் பண்ணபடி சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, இந்த மாதிரி சொன்னோம். இந்த மாதிரி நம்ம ஜேகப்பும் ஒயன் இருந்தா ஆரம்பிச்சுன்னுதான். ஐயோ என்னோடய பிரதரும் சரி உன்னோட பிரதர்ஸும் சரி எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே, உன்னோட சிஸ்டரும் சரி என்னோடய சிஸ்டரும் சரி, நம்ம ஃபேமிலி இப்போ ரொம்ப பெருசாகிருச்சு, எல்லாருக்குமே பார்ட்னர் பண்ணிட்டாங்க. இந்த மூமெண்ட்டை என்னால் மறக்கவே முடியல ஆரம். நம்ம ஃபேமிலியில் 2 பர்சன்ஸ் நியூவாக என்றான மாதிரி இங்கே 2 மேரேஜ் ஆக போகுது. நம்ம ஃபேமிலியாக இப்போ அந்த ஹவுஸில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், ரொம்ப ஹாப்பி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஜின்னி இந்த மாதிரி பேசுனா. ஆமாம் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி நியூ பர்சன்டாக என்ட்ராகிறாங்க. ஜின் மேரேஜ் ரொம்ப நல்லாதான் இருக்குது. ஆமாம் நியூ பர்சன்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராயிட்டாங்க. ஆமாம் அவங்க எல்லாரும் லைஃப்பில் மூவ் ஆனாகி பேபி போட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் நமக்குன்னு ஒரு பேபி போட் பண்ணக்கூடாது? அதுக்கான ஒர்க் எல்லாத்தையும் இன்றைக்கி நைட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? டேய் என்னடா என்ன மாதிரி பேசுகிற? இதுக்கு முன்னாடியில் நீ என்கிட்ட ப்ளே பண்ணலையா? இல்லை ஜின், நமக்கும் பேபி போட் பண்ணணும்னு ஃபீல் இருக்குல்ல, நம்ம எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது இன்னிலிருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிச்சிருவேன். நீ எங்கேருந்து எங்கே சுற்றி வர, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்போ உனக்கு பேபி வேண்டாமா? நம்ம ஹவுஸில் நியூவாக ஒரு பர்சன்ட் என்ட்ராகாண்டாமா? க்யூட்டாக சின்னதாக பேபி வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கட்ட டக்குன்னு ஆரமோட மவுத்தை என்ன க்ளோஸ் பண்ணபடி, ஏன்டா கட்டுற? பேபி யாராவது வேண்டான்பாங்களாடா? பேபி வேணும்னா இந்த ஆரம்பம் வேணும்ல. ஐயோ வேட்ஸாலேயே நம்மளை கொள்ளுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, தயவு செஞ்சு இதுக்கு மேலே பேசாட ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஆரமோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணால் ஆரம் ஜின்னோட ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாருமே கப்பிள்ஸாக ப்ளே பண்ணபடி க்யூட்டான மூமெண்ட்டில் ரொமான்ஸ் பண்ணபடி மேரேஜ் நடந்துகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம டேடாக சிங்கிளாக நிற்கிறாரு. எல்லாருமே பேராக நிற்கிறாங்க. மேரேஜ் கூட எண்டாகிற டைம் வந்துடுச்சு. ரிங் போட போகிறாங்க. பாட்டியா என் மாமனை மேரேஜுக்கே வந்துருவேன்னு சொல்லி என்னை மட்டும் சிங்கிளாக அந்த பிளேஸில் நிற்க வச்சுட்டு அவன் மாஃபியா ஒர்க் பார்க்க போயிட்டான். நான் மட்டும்தான் இங்கே ரொம்ப சிங்கிளாக இருக்கிறேன், எல்லாருமே அவங்க பேர் கூட இருக்கிறாங்க. இப்படிட்டே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஜேக்கு இங்கே வரலையேங்கிற மாதிரி ஒரு அப்செட்டான மூமெண்ட்டில் இருந்தான். டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டேயோட நெக்கில் பிக்கிஸ் பண்ணபடி, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்க, மாமா நீ எப்போ வந்தா? அண்டா என்னை பயங்கரமாக திட்டி நீ எப்போவே வந்துட்டேன், ரொம்ப மிஸ் பண்ணியிருப்ப பிள்ளைக்கு. பின்ன என் ஹயாங்கோட மேரேஜ், உன் சிஸ்டரோட மேரேஜ், இப்படி அவ்வளோ லேட்டாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ வரமாட்டேன்னு நினச்சி டென்ஷனாக இருந்தேன். பாட்டியா எல்லோரும் கப்பல் அப்படி இருக்கிறாங்கன்ட்டு நான் மட்டும்தான் சிங்கிளாக இருந்தேன். அதான் உனக்கு கம்பெனி கொடுக்க உன் மாமியை வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி டேயோட இப்போ இன்னும் கிரிப்பாக பிடிச்சபடி டைட்டாக ஹக் பண்ணபடி இருந்தான். டேயுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணபடி நம்ம யூமினும் அப்புறம் டீயாவும் ரிங் போட்டு மேரேஜ் பண்ணுற மூமெண்ட்டை பாய்ஸஸ் எல்லாருமே நோட் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸும் நோட் பண்ணுறாங்க, ரிலேட்டிவ் மெம்பர்ஸும் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் இந்த மாதிரி 2 கப்பிள்ஸும் மேரேஜ் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ நான் எண்ட் பண்ணுறேன். இவங்க எல்லோரும் ஒரு ஹாப்பியாக இருக்காங்களா, இந்த மூமெண்ட்டோடையே இந்த எஃப்எஃப்ஐ எண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்டவங்க இந்த ஸ்டோரி என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள்.